நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் சென்னை. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத். ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நமது நேர்காணலில் இதுவரை மிகப்பெரிய ஆளுமைகளை எல்லாம் நாம் சந்தித்திருக்கிறோம். பொதுவாக நமது செட்டிநாடு என்று சொல்லப்படுகின்ற உலகம்பட்டியிலிருந்து இந்த பக்கம் நாட்டரசன் கோட்டை வரை 76 ஊர்கள், ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விதமான சிறப்பம்சங்கள் நிறைந்திருக்கின்றன. இன்று நாம் இப்பொழுது சொக்கலிங்கம்புதூரில் இருக்கின்றோம். பொற்தாளி வழங்கக்கூடிய ஊர் இந்த சொக்கலிங்கம்புதூர். சொக்கனேந்தல் தாலி என்று முதலில் கட்டுவார்கள், அதன் பிறகுதான் நாம் கழுத்திரு பூட்டுவது பல இடங்களில் வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிகழ்வானது இப்பொழுது நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்வை நடத்தக்கூடிய முருகப்ப செட்டியார் இப்பொழுது நம்முடன் இருக்கிறார்கள். சுபாஷ் செட்டியார் அவர்களும் அவருடைய மனைவியாரும் இங்கு இருக்கிறார்கள். இந்த நிகழ்வானது எப்படி நடக்கிறது, எத்தனை வருடங்களாக நடக்கிறது, என்ன இந்த பொத்தாளி வழங்குவதில் சிறப்பு என்பதை பற்றி இப்பொழுது நாம் முருகப்ப செட்டியார் அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஆனா நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரி எத்தனை வருஷமா அதை கொடுத்துட்டு வரீங்க, இந்த தொடக்கம் என்னங்கிறது சொல்லுங்க. ஒரு 43 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கு பெரியவர் ஆனா அழகப்ப செட்டியார் என்பவர்கள் இருந்தார். அவர்கள் ஒரு நாள் காலையில் எங்கள் வீட்டுக்கு வந்து, தம்பி அன்னை மீனாட்சி என் கனவில் தாலி எடுத்து கொடு என்று சொன்னார்கள். அதுக்கு நாம் என்ன செய்யலாம் என்றார்கள். 17 பெண்பிள்ளைகள் அப்பொழுது கல்யாணம் ஆகாமல் இருந்தார்கள். அவங்க கனவுல மீனாட்சியே தாலி எடுத்து கொடு. சரி, அது யாருடைய கனவுல? உங்களுக்கு என்ன உறவு முறை வேணும்? எனக்கு அண்ணன் தான், சித்தப்பார் மாதிரி. பங்காளிகள் பெரியவர். சரி, எடுத்து கொடுத்தார். உடனே என்ன செய்யலாம் என்று யோசிச்சு போய் சொக்கலிங்கம்ல போய் 17 பெண்கள் கல்யாணம் ஆகாமல் இருந்தார் இந்த ஊர்ல. சரி, சின்ன ஊர்ல. உடனே அவர்கள் தன் செலவிலேயே இப்படி உள்ள தாலி 200 மில்லியில் 17 தாலி செய்து கோயிலில் திருக்கல்யாண வைபவம் செய்து தாலி கொடுத்தாரு. சரி, அந்த வருடமே 17 பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது. அந்த வருஷமே திருமணம் ஆகிவிட்டது. அதனால் அது தொடர்ந்து செய்ய வேண்டும் என ஆசை வந்தது. சரி, அப்படி தொடர்ந்து அவர்களே தாலி செய்து அவர்கள் செலவிலே தாலி செய்து கல்யாணத்துக்கு கொடுத்து வந்தார். அவர்களுக்கு பின்னால் சத்தியமுதி செட்டியார், சுபாஷுடைய தகப்பனார், அவர் தாயார் காடமையாட்சி, அவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த இதை செய்து என்னுடன் அவர்கள் நானும் செலவுகளை பாதி ஏற்றுக்கொண்டோம். அவர்களே தாலி எடுத்து கொடுத்தார்கள். அவர்கள் காலத்துக்கு பின்னால் நான் தற்பொழுது கொடுத்து வருகிறேன். சரி, நானும் என் மனைவியும் கொடுத்து வந்தோம். என் மனைவி காலவன் நான் மட்டும் கொடுத்து வருகிறேன். சரி சரி, இப்ப எத்தனை தாலி கொடுப்பீங்க? இப்ப நாளைக்கு 1000 தாலி கொடுக்குறேன். இப்ப 1000 தாலி வாங்கிக்கணும்னா அதுக்கு ஏதாவது கட்டணம் செலுத்தணுமா? ஆமா, தாலிக்குள்ள பணம், அதாவது பொற்றாளிக்கு 200 மில்லி. சரி, அதுல மங்கள பொருள் 8 பொருள் போடுறோம். சரி, மங்கள பொருள் மஞ்சள், வெத்தலைபாக்கு, இது மாதிரி 8 அஷ்ட மங்கள பொருள் அந்த பையில போடுறோம். சரி, போட்டு கொடுக்க அதுக்குள்ள காஸ்ட் தந்துடுறாங்க. இது முதல்ல பதிவு பண்ணி வைக்கணுமா? இப்ப நாளைக்கு ஒருத்தர் கேட்டாங்கன்னா நாளைக்கு கொடுப்பீங்களா? கொடுக்க முடியாது. முதல்ல அடுத்த வருஷம் என்னன்னு இப்ப பதிவு பண்ணணுமா? ஒரு 2 மாதத்துக்கு முன்னால அதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க டோக்கன். சரி, உடனே அது நம்ம நகரத்தால் மரல்கள் எல்லாம் பேப்பர்ல வந்துடும். சரி, உடனே பல பேர் வாங்குவாங்க. இதுல முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் கொண்டு வாங்கியிருக்காரு. முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் வாங்கியிருக்காங்க. பிராமணர்களும் வாங்குறாங்க. சரி, எல்லாரும் அவங்களுக்கு அது கல்யாணம் நடக்கிறது தொடர்ந்து. இப்ப இந்த சூழ்நிலையில நம்மளதுல பெண்கள் கொஞ்சம் குறைவா இருக்காங்க. திருமணங்கள் நடக்கிறது பெண்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாயிருச்சு. அதனால கொஞ்சம் தடைகள் இருக்குங்கிறதுனாலையும் நிறைய பேர் வாங்குறாங்களா? நிறைய பேர் வாங்குறாங்க. பெரும்பாலும் சொல்றவங்க அண்ணன் தாலி வாங்கினா உடனே முடிஞ்சிருச்சு. தாலி வாங்கின உடனே தாலி வாங்க பெரியது இருக்கு. நீங்களும் பல கல்யாணம் நகரத்த கல்யாணம் போயிருவீங்க. சொக்க அந்த தாலி அதுக்கப்புறம் தான் கழுத்தி கட்டுவா. சரி, அது ஒரு பெரிய பாக்கியம். சரி, அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் நினைக்கிறீங்க? அண்ணன் முருகப்பண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அழகப்பையா இதை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் நாங்களும் முருகப்பண்ணனுமாக சேர்ந்து இதை திருக்கல்யாண வைபவத்தை சிறப்பாக செஞ்சு அவங்க வருஷாபிஷேகத்தையும் நாங்கள் திருக்கல்யாணத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் ரொம்ப மிகுந்த ஒற்றுமையோட 2 குடும்பமும் இணைஞ்சு ரொம்ப நாளாக நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த 40 வருஷங்கள்ல கிட்டத்தட்ட நிறைய சம்பவங்கள், இதில் உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம், அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இதில் நடந்திருக்கா அப்படிங்கிறத பற்றி? ஒரு தரம் கருணாநிதியை அரெஸ்ட் பண்ண போது அதே நாளில் நம்ம திருக்கல்யாணம் இருந்தது. இருந்தது. அந்த தேதியில் நமக்கு இங்கே கூட்டம் வராதுன்னு நினச்சி
நாங்கள் சமையல் சாப்பாடெல்லாம் குறைச்சி பண்ணிவிட்டோம். சரி. ஆனால் கரெக்டாக அந்த 9 மணி தோதுக்கு பார்த்தா ஊரெல்லாம் வண்டியே ஓடலைன்னாலும் எப்படியோ எங்கள் கோவிலை சுற்றி ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 600-700 கார் நின்றுது. சரி. அவ்வளவு பேரும் ஆள் பேர் வந்து எல்லாம் திருக்கல்யாண வைபவத்தை பார்த்துட்டு சிறப்பாக செஞ்சு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டா. சரி. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல வாங்கினவங்க கிட்டத்தட்ட பேரம்பேத்தி எடுத்திருப்பாங்க. நல்லா பேரம்பேத்தி எடுத்திருப்பாங்க. நல்லா. அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன? அவங்கள்ட்ட இருக்கு இந்த ஃபீட்பேக் எங்களுக்கு அவ்வளோவா வரல. ஆனால் எங்களை பார்க்குற போதெல்லாம் உங்கள் ஊரில் தாலி வாங்கினதுனால எங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அதை சொல்கிறா. சரி. நீங்கள் எப்போலேருந்து அது நீங்கள் எப்போலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்க இதை பற்றி? அதாவது எங்கள் தகப்பனார் காலத்துல இருந்தே இது கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆமாம் ஆமாம். அவங்களுக்கு அப்புறம் நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு 12-13 வருஷமா. நீங்கள் அது வரைக்கும் எங்கள் அப்பச்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. ஓ சரி சரி சரி. முருகை பண்ணா அப்பச்சியும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு. சரி சரி. இப்போ வந்து இது கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் கிட்டத்தட்ட நீங்கள் ஊர்லேருந்து இந்த இதுக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் ஆமாம் ஆமாம் தயார் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் பண்ணணும். பண்ணால் தான் சிறப்பாக வரும். இது தொடர்பாக வேற என்னென்ன திருவிழாக்கள் இது தொடர்பான விஷயங்கள்? இது தொடர்பாக திருவிழாக்கள் ஒன்றும் இல்லை. நாங்கள் இங்கே கோவிலுக்கு பண்ணுறதோட சரி. இப்போ இன்னைக்கு ராத்திரிக்கு சாமி வந்தல் பண்ணுவா. இன்னைக்கு இல்லை, நாளைக்கு ராத்திரி. சரி சரி. நாளைக்கு ராத்திரிக்கு. இப்போ வந்து இந்த வைபவத்தில் கலந்துக்கிட்டு பொற்றாளி வாங்கணும்னா என்ன முறை என்ன? நாங்கள் சித்திரை மாதம் தாலிக்கு டோக்கன் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரி. இது ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பண்ணுறோம் எப்போவும். அதாவது இது ஒரு சிஸ்டம். ஆமாம், ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பண்ணுறோம். ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரம். இந்த தரம் ஏன் இப்படி போகுதுன்னாக்க கும்பாபிஷேகம் இருந்ததுனால அந்த இதுலேருந்து 48 நாள் தள்ளி இந்த மண்டலாபிஷேகம் பூர்த்தி பண்ணதுக்கப்புறம் இந்த வருஷம் இப்போ இருக்குது. அடுத்த வருஷத்துலேருந்து ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பண்ணுவோம். சரி. இப்போ வந்து அதாவது இப்போ முதல்ல வந்து 16 பேருக்கு 17 பேர் முதல்ல கொடுத்தீங்க. இப்போ வந்து 1000 பேருக்கு கொடுத்துருக்கீங்க. எவ்வளவு தேவைப்படுது? வெளியே எவ்வளவு பேர் கேட்குறாங்க? தேவைப்படுறது இன்னும் நிறைய தேவைப்படுது. பட் எங்களால் லிமிட் பண்ண முடிஞ்சது, ஒரு அளவோடு தான் லிமிட் பண்ண முடியுது இதை. ஏன்னா இதுக்கு மேலே ஆளை வர வச்சோம்னாக்க நம்ம எல்லாருக்கும் தோது பண்ணி கூட்டத்தை சரி பண்ணி பண்ணுறது எல்லாமே காலையில் 10 மணிலேருந்து 2 மணிக்குள்ளார முடிஞ்சிடும். இல்லை, இப்போ 1000 பேர் கொடுக்குறது 2 பேர் கொடுத்தா கூட அதுவே பெரிய சிஸ்டம் பண்ணால் தான் நீங்கள் வந்து அதை நாங்கள் டோக்கனை ரிஜிஸ்டரில் போட்டு வச்சுருக்கோம். சரி. ஸோ தனியாக கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடுத்தொருத்தர் டோக்கனுக்கு வந்து வாங்கிட்டு போயிடுவா. சரி. அந்த மாதிரி வந்து அதில் விட்டு போனவங்க கடைசியாக சாயங்காலத்துக்கு அப்புறம் இருந்து வாங்கிட்டு போயிடலாம். சரி. விட்டு போனவங்க ஆர்டரில் கூப்பிடும்போது வராதவங்க அப்புறம் சாயங்காலம் வந்து வாங்கிக்கலாம். எங்கள் மாமனாரும் ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. அழகப்பையா வந்து அந்த ஸ்லோகத்தை சொல்லி தான் அந்த பிள்ளைங்களை வாழ்த்தி திருமங்கலியத்துக்கு கொடுப்பாங்க. அண்ணன் இப்போ எங்கள் மாமனாருக்கு அப்புறம் அண்ணன் சொல்லி அந்த ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. அந்த 1000 பேருக்கும் அவங்க சொல்லுவாங்க. அவங்க ஆட்சி இருக்கும்போது 2 பேருமே இது பண்ணுவாங்க. அண்ணன் சொல்லி கொடுப்பாங்க. இப்போவும் அண்ணன் விடாமல் அந்த மந்திரத்தை சொல்லி தான் கொடுப்பாங்க. 1000 முறை சொல்லணும். ஆமாம், 1000 முறை சொல்லுவாங்க அவங்க. தெரியுமா? இந்த அண்ணன் சொல்லுவாங்க. இன்னமும் அளவாயான் இறைவன் கரை நோக்கல் பன்னரும் பொருளை குன்றா பாக்கியம் உனக்கு உண்டாகு. என்ன செய்யுளையா இது? என்ன திருவிளையார் புராணத்தில் வரக்கூடிய ஒரு வரி. திருவிளையார் புராணத்தில் இதோட அர்த்தம் என்ன? அது அந்த நூல் சாத்தி பத்தில் வருது. இன்னமும் அளவாயான் இறைவன் கடவுளுடைய அருளால உனக்கு சீக்கிரம் திருமணம் முடிக்கணும். கடவுளுடைய இறையருளால உனக்கு சீக்கிரம் முடியணுங்கிறது இந்த பாடலுடைய பொருள். இன்னமும் ஆளாயான் இறைவன் கருணை நோக்கல் பன்னரும் பொருளை குன்றா பாக்கியம் உனக்கு உண்டாகு. என்ன நீ மனசுல பாக்கியம் அதுக்கு நடக்கும். ஆட்சி இப்போ வந்து திருமங்கலியம் வாங்கிட்டு போறாங்க. இதை வந்து திருமணத்துக்கும் அதுக்கு பிறகு திருமணம் பேசி முடியணும். அந்த இடைப்பட்ட காலத்துல இந்த திருமங்கலியத்தை எப்படி வச்சுக்கணும், அதுக்கு ஏதாவது பூஜைகள் செய்யணுமா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. அது வாங்கினாங்கன்னா வேற வீட்டில் எங்கேயாச்சும் காட்ரேஜ் பீரோ இல்லை லாக்கர் அந்த மாதிரி வச்சிடுறாங்க மறந்துட்டு. ஆமாம், அவங்க வச்சுட்டோம் மறந்துட்டோம் என்ன பண்ணுறது, கல்யாணம் முடிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் சொல்லும்போது சொல்லுவேன், நான் அது வாங்கினா சாமிக்கிட்ட வச்சு கும்பிடணும். செவ்வாய் வெள்ளி சாம்பிராணி போட்டு நல்லா மீனாட்சி அம்மனை நினச்சி கும்பிட்டா நிச்சயம் அந்த 1 இயருக்குள்ளே முடிஞ்சிடும். நிறைய பேர் வாங்குறோம்னு சொல்லும் போதே முடிஞ்சிருது. நிறைய கல்யாணம் வந்து நிச்சயம் ஆயிடுது. அதை மறந்துடாம அவங்க செய்யணும். அதுதான் அதோடைய. அதாவது நம்ம ஒரு வலம்புரிச்சங்கையோ அல்லது வேற ஒரு பூஜை பொருளையோ வச்சு பூஜை பண்ற மாதிரி இதையும் பூஜை பண்ணணும். பண்ணிட்டு வரும்போது அதோட பவர் ஜாஸ்தியா இருக்கு. தாலி கொண்டு போகும்போது கட்டாயமா நம்ம திருமாங்கல்யத்தை எடுத்துட்டு போயிட்டு கட்டணும். முதல் திருமாங்கல்யமா சொக்கலிங்கம் தாலியை
கட்டணும். திருமாங்கல்யத்தை வந்து எங்கள் வீட்டில் ஆரம்ப காலத்துலேருந்து எங்கள் வீட்டில் தான் இருக்குது. அம்பாளுக்கு கட்டுற 2 திருமாங்கல்யம். அதாவது யூஸ்வலாக இங்கே கட்டிருக்கக்கூடிய அம்பாளுக்கு கட்டுறது, நாளைக்கு தாலி கட்டுறது வந்து அந்த 2 திருமாங்கல்யமும் எங்கள் வீட்டில் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு வந்து இப்போ காலையில் அழைக்க வந்துடுவாங்க, மேலதாளத்தோடு எங்களை அழைச்சிக்கிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் அண்ணனை வந்து அந்த எத்தனை திருமாங்கல்யம் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோமோ 1000னா 1000த்தை ஒரே தட்டில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மஞ்சள் கையில் கோக்குறதே அண்ணன் தான், ஆச்சி அண்ணன் தான் கோப்பாங்க எப்போவுமே. அந்த 1000 திருமாங்கலையும் அண்ணன் தான் கோப்பாங்க, அண்ணன் கையால் கோப்பாங்க. அதை எடுத்துகிட்டு அந்த அண்ணன் வீட்டிலேருந்து அதை அழைச்சிட்டு வந்து 2 வீடையும் அங்கே வச்சதுக்கு அப்புறம் தான் பூஜையெல்லாம் முடித்து தாலி கட்டுவாங்க. சாமிக்கு இந்த 1000 திருமாங்கல்யத்தை கொடுக்கறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகுது, என்ன டைம் ஆகுதுன்னு? விரும்புன்னு நான் ஒரு 5-6 நாளில் கொடுத்துருவேன். 5 நாளில் கொடுத்துருவேன். 5-6 நாள் ரெகுலரா. அதுக்கு யார் யார் உதவி செய்கிறாங்க உங்களுக்கு? என் மகன் 2 பேரும். இப்போ வந்து நிறைய பேர் குழந்தைகள் இல்லாமல் வந்து வாங்கிட்டு போய் குழந்தை பிறந்த அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்களேன். நானே கொடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு 18 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. அவங்களுக்கு இந்த திருமாங்கல்யத்தை வாங்கி கட்டிக்கங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னேன். அவங்க வந்து தாலியில் அந்த நம்மளுடைய குட்டி திருமாங்கல்யத்தை கோர்த்து போட்டுக்கிட்டாங்க. 18 இயர்ஸுக்கு அப்புறம் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு இல்லாமல் இந்த இதில் தான் குழந்தை உண்டாகி பொண்ணு குழந்தை பிறந்தது. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ அவ்வளோ பெரிய ஹாலில் அவங்க அந்த குழந்தை ஃபோட்டோவை அப்படி மாட்டினாங்க. அது ஒரு இது. 2வது ஒரு டாக்டர் 5 வருஷம் நாங்கள் குடியிருந்த வீட்டுக்கு கீழே இருந்தாங்க. அவங்களுக்கு 5 இயர்ஸுக்கு குழந்தையே இல்லை. அவங்களுக்கு கொண்டு கொடுத்தேன் இதே மாதிரி. அவங்களுக்கும் குழந்தை பிறந்துருச்சு. அப்புறம் 14 இயர்ஸ் உங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்களுக்கும் கொடுத்தோம். அவன் பையன் இப்போ பிகாம் படிக்கிறான், காலேஜ் படிக்கிறான், லைலாவில் படிச்சுட்டு இருக்கான். அவன் எங்கள் அண்ணன் பேரன் தான் அவனும். அதனால் குழந்தை இல்லாதவங்க வாங்கி இது பண்ணிக்கலாம். இப்போ சாந்தி 80 எல்லாத்துக்கும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிறாங்க. வாங்கி கட்டினா ராசியாக இருக்குது சொக்கனந்தல் தாலின்னு வாங்கி பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம முருகப்பண்ணனும் அவங்க சுபாஷ் அண்ணா அவங்க மனைவி வந்து இந்த நிகழ்வை பற்றி தெளிவாக நம்மள்கிட்ட விளக்கி சொன்னாங்க. இது வந்து ஒரு சிஸ்டம். இது வந்து என்னென்னா, இது வந்து இங்கே வந்து நம்ம வந்து பொத்தாளி வாங்கிட்டு போகிறது மட்டும் இல்லை, அதற்கு உண்டான ஒரு பூஜைகள், அதற்குண்டான சிஸ்டமாக அது செஞ்சு வரும்போது அதுக்குண்டான பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இறைவன் நமக்கு தர்றான் அப்படின்னு தான் ஒரு பொருளாகுது. அது மட்டும் இல்லை, ஐயா வந்து என்னென்னா ஒவ்வொரு முறையும் திருமாங்கல்யம் கொடுக்கும்போதும் அந்த ஒரு மந்திரத்தை சொல்லி கிட்டத்தட்ட அவங்க 1000 முறை அதை சொல்லணும். அதை ஒரு சிஸ்டமாக, அதை ஒரு பக்தியோடு அந்த விஷயத்தை செய்கிறாங்க. இந்த ஒரு நிகழ்வை வந்து நம்ம உலகெங்கும் இருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி. இதே மாதிரி இன்னொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.